ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மெக் பை கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா, ரொம்ப நாளாவே நான் கலெக்ஷன் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போடவே இல்லை. இதுக்கு முன்னே லேட் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோ போடணும் முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஐடியோட ஒர்த்து எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் கலெக்ஷன் அவ்வளோவா இருக்காது, அந்த கன்னு கலெக்ஷனுக்காக தான் வாங்கினேன்னு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் கன் கலெக்ஷன் போகலாம். இந்த டிஷர்ட்டு இது மோஸ்ட்லி எல்லாத்தையும் இருக்கும் தான். இந்த பண்டலு மோஸ்ட்லி எல்லாத்தையும் இருக்கிற பண்டல் தான் நம்மள்ட்டையும் இருக்குது. இதில் ரேருன்னு பார்த்தா இந்த பிளாக் டிஷர்ட் மட்டும் தான், அதுவும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ரிட்டர்ன் ஈவெண்ட்டில் வராதனால இன்னும் கொஞ்சம் ரேராக இருக்குது. இந்த மெக்லாரனு, 2 மணி ஈஸ்ட் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, இதனால இருக்குது நம்மள்கிட்ட. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் பேண்ட் இதெல்லாம் பார்த்துடலாம். வீடியோ ரொம்ப பெருசாகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து டக்குன்னு வச்சுட்டு போயிடுறேன். பிளாக் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஓரியன் இது ப்ளூ ஷர்ட்டு, இந்த இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. இதுமாதிரி நான் வேகமாக வச்சுட்டு போகிறேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்க்குறதுனால பாருங்கள், இல்லை வந்து ட்ரெஸ்ஸு பிடிக்கல கன்று மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கன்று இதுலேருந்து பாருங்கள். இது எனக்கு பிடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இது ஏன் பிடிக்கலன்னு தெரில. ட்ராப்பு இது வந்து இந்த இன்குபேட்டர் மாதிரி இருக்குது இந்த உடம்பு, அதனாலே நான் நிறைய வீடியோ யூஸ் பண்ணுவேன். இது பார்க்க வெளிலேருந்து பார்க்க ஆர்டிக் மாதிரி இருக்குது, ப்ளூ பண்டல் மாதிரி இருக்குது. இல்லை ஆனால் இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நான் வச்சுட்டு போகிறேன் ஒரு மேட்ச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே ஒரு நார்மலாக தான் இருக்கும். இது பேண்டிட்டு காஸ்ட்யூமே, அது பேண்டிட்னு எல்லாருமே அந்த யூடியூபர் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. மற்ற டிஷர்ட்டு இது நல்லா பளபளன்னு இருக்குது. அப்புறம் வந்து இந்த கரடி ட்ரெஸ், இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் போட்டுலாம் போய் வீடியோலாம் போட்டிருக்கேன். மற்றபடி 1-2 தான் ஒருத்தாக இருக்கும், மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எல்லார்ட்டும் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இந்த ஐடியில் பிடிஎஸ் கலெக்ஷனு அவ்வளோ வச்சுருக்காங்க. இது எதுவும் பொண்ணு வச்சு இந்த ஐடியா என்னென்னு வேறு தெரில, ஒரே பிடிஎஸ்ஸாக இருக்குது. ஸோ ஓகே, பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் ஒன்று நல்லாயிருக்கு, ஆனால் அது வந்து அல்ட்டியாக இருக்குது. ஆனால் வந்து மரத்துக்கு முன்னாடி ஒழிய முடியாது, தேடி வந்து மண்டையிலையும் வச்சு விட்ருவானுங்க. இதுக்கப்புறம் ஒருத்தா எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நார்மலாக 1-2 இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தா அவ்வளோவா இல்லை. இந்த இது இருக்குது, இதில் வந்து ட்ரெஸ்ஸை விட எல்லாருக்கும் இந்த மண்டை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் கலர் வந்து இந்த கொண்டை இதான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ரேராக இருந்துச்சு, பக்கத்தில் இருக்குது இப்போ இந்த பச்சை கலரு. இது வந்து இப்போ இதில் விட்டானுங்க, மேஜிக் கியூப்பில் விட்டானுங்க. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தது சில இது டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது. இதெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது, கொச்சிக்காதீங்க, டைம் இல்லை. இது வந்து இந்த இதிலே பெருசாக இல்லாட்டியும் இந்த இதிலே பார்த்துங்க என்னென்ன இருக்குன்னா, மோஸ்ட்லி ரொம்ப ரேர் ஐட்டமில் ரேராக இருந்தால் கூட நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி இதை நார்மலான இது தான். ஸோ வந்து டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து கலெக்ஷன் பார்க்காம கன் பார்க்கணுன்னா கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னாலும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இல்லை பிடிச்சது எதுவும் வந்துச்சுன்னா கூட பாஸ் பண்ணி பார்த்துருங்க. அவ்வளோ இனிமேல் டிஷர்ட்டில் அவ்வளோ ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து ஃபுல் காஸ்டியூம் வெனம் இருக்குது. இது நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தட்டிட்டு போயிடுறேன், அப்படி பார்த்துக்குங்க. இந்த காஸ்டியூமில் எதுவும் நல்லா முக்கியமான சொல்லிக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் வைக்கிறேன். மற்றபடி எல்லாமே நார்மலாக இருந்தால் பாடி இது இந்த பீச் பாய் பண்டலு இது எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 6 பேக்ஸ் எனக்கும் முதல்ல இந்த ஐடி வர்றதுக்கு முன்னாடி இந்தமாதிரி 6 பேக்ஸ் மாரி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ தான் ஏதாச்சும் புது சுற்றின்னு இருக்கேன். கைதி எல்லாருக்கும் ஃபேவரேட்டு, பட் அதுவே டவுன்லோடில் இல்லை, போடலாம், பட் டைம் இல்லை. சரிங்க, அடுத்தது பார்த்துருவோம். நான் ஃபாஸ்ட்டாக வந்து வச்சுட்டு போயிடுறேன். நீங்கள் வந்து பிடிச்சது இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஷர்ட் அவ்வளோவா நம்மள்ட்ட இல்லை. நிறைய பேர் இந்த டிஷர்ட் ஃபேமஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில். நிறைய பேர் இந்த டிஷர்ட்டில் இந்த ஜெர்சின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரும், அது செம்மையாக இருந்துச்சு. அந்த டிஷர்ட்லாம் செம்ம ஃபேமஸு. அது நம்மள்ட்ட பார்த்தா அந்த 2 தான் இருக்குது. இந்த ஒயிட் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலர் இப்போ யூஸ் பண்ணியிருந்தாலும் அது இருக்குது. வேறு இதை தவிர நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. இது நல்லாயிருக்கும், இது நான் யூஸ் பண்ணிட்டுவேன். மற்றது அந்த ரோஸ் கலரு, அது 2 ஜெர்சி தான் ஒருத்தாக இருக்கும். மற்ற எல்லாமே கீழே இருக்க டிஷர்ட் எதுவுமே பார்க்கலாம் இருக்கும். மற்றதுனா வெஸ்ட்டு மறைக்காதனால நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ட்ரெஸ்ஸில் வந்து அவ்வளோதான். நம்மள்ட்ட அவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் இல்லை. மெயின் ஐட்டமே கன்னுட்டு தான் இருக்குது. ஏன்னா கன்னை வந்து நம்மள்ட்டு வாங்க அப்போ சொல்கிறேன், இப்போ சொன்னால் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம பேண்ட்டை பார்ப்போம். பேண்ட்லையும் அவ்வளோவா இதெல்லாம் ஒர்த்துன்னு சொன்னால் ஒருத்தனும் இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது என்ன, இந்த பிளாக் பேண்ட்டு, ஜாஸ் பேண்ட்டு யூஸ் பண்ணுவோம். அதை விட்டு அதிகம் மோஸ்ட்லி ஜாஸ் பேண்ட்டு தான். மற்ற எதுவும் பண்டலில் இருக்கிறனால பேண்ட்லாம் மொத்தமாக பண்டலில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தா 100 பிளேயரில் வந்து 90 பிளேயர் வந்து இந்த ஜாஸ் பேண்ட்டு தான். அதை போட்டு தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். மற்றபடி மற்ற பெரிய பண்டல், புது பண்டல் நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் மொத்த காஸ்டியூமைஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எல்லாமே ஜாஸ் பேண்ட் தான். மற்ற பேண்ட்லாம் சும்மா அது பேருக்கு தான் இருக்குது, யாருமே எதுவும் யூஸ் பண்ணலாம் மாட்டானுங்க. ஆனால் நல்லாயிருக்கும், நார்மலாக யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நானுமே இந்த ஜாஸ் பேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி 1-2 பேண்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணேன். மற்ற பேண்ட்லாம் எனக்கு பிடிக்கல. இது பாருங்கள், என்ன இது டவல் கட்டி வச்சுருக்காங்க. இதுலேயும் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் வந்து ஃபுல்லும் காட்டனுமே தான் நான் காட்டிகிட்ருக்கேன். அதான் டவுன்லோட் பண்ணாமே நிறைய வச்சுருக்கேன். அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துருங்க. அடுத்து எனக்குமே இதில் எதுவும் பேண்ட்டு ட்ரெஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து கன்னுக்காக தான் இந்த ஐடி வாங்கினேன். கன்று மட்டும் தான் ஒருத்தர் இந்த ஐடிக்கு.
சரி, ட்ரெஸ்ஸு முடிஞ்சு இப்போ நம்ம வந்து எமௌண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன் ஸ்கின் பார்த்துருவோம். இந்த ஊஞ்சல் எமௌண்ட்டு இதுவுமே ரேர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டபுள்யூ பேரலோட வந்து ஈவோ மேக்ஸு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபேவரெட்டு இந்த கன்று தான், M10ஓட இது. அடுத்து வந்து கோப்ரா MP40 உள்ளது, ட்ராகன் ஏகே. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், வெறித்தனமாக இருக்கும். அப்புறம் ஹார்ட் எமௌண்ட்டு, சேரு, அப்புறம் கோப்ராலே வந்து ஒத்த கையில் வந்து புஷ்அப் எடுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த டான்ஸிங் அமௌண்ட் வந்து இப்போ ரீல்ஸுக்கு ஃபேமஸாக இருக்குது. ஹிந்தி சைட்லாம் இதை வச்சு ரீல்ஸ் போட்டு வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் எடுக்கிறானுங்க, அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. அடுத்து இது டான்ஸிங், இதுவும் ரொம்ப நிறைய பேர் வச்சுருந்தானுங்க. இந்த லாபியில் வந்து ஜாயின் கொடுத்தா தான் தெரியும். அது ஜாயின் கொடுத்தா நானே வில்லால் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ தான் நம்மள்ட்ட ஓனாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹீரோக்கு, அதுக்கப்புறம் இது மாஸ்டர் அடிக்கிறப்ப வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பானுங்க, அந்த தான் இது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் இதிலே வந்து டவுன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சாரி. இது வந்து சைட்லேயே இந்த இதில் அதை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும், அமௌண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பார்த்துருப்பாங்க நிறைய பேருக்கு. அதனால் சிலது விட்டுட்டேன், டவுன் பண்ணாமல் விட்டுட்டேன். அது அர்ஜென்ட்டாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணதுனால. இது வந்து டென்னிஸ் எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இது எமௌண்ட்னு எனக்கே தெரில, ஸோ சாரி, டவுன் பண்ணாமல் வச்சுட்டேன். இந்த தேல் எமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேல் காஃபி குடிக்கிறது, இதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் இந்த டான்ஸிங், அது டவுன் பண்ணல, இதுவும் டவுன் பண்ணாமல் இருக்குது. சரி, நிறைய இது டவுன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த சைடில் உள்ளதே வந்து பார்த்துக்கோங்க. பிடிஎஸ் அமௌண்ட்டு, இது என்ன பிடிஎஸ்ன்னு எனக்கே தெரில, நிறைய அமௌண்ட் எனக்கே தெரில, டவுன் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த 5 ஈவோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு 2 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லாதனால நான் டவுன் பண்ணாமே வச்சுருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மணி ஹெஸ்ட் அமௌண்ட்டு, மணி ஹெஸ்ட்டில் வந்து சுடுறது. அப்புறம் அதோட ஃபேமஸ் வந்து இந்த மணி ஹெஸ்ட்டில் வந்து இந்த பேக்லேருந்து பணம் தூக்கி போடுறது, இதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஏதோ ஃபுட்பால் சுத்தமாக இருக்குது கையில், அது நம்மள்ட்ட இல்லை. இது வந்து மாட்டு ரவி அமௌண்ட்டு. அடுத்தது வந்து ஹேக்கர் அமௌண்ட்டு. அடுத்தது வந்து இதுவுமே அது ட்ரோன் அமௌண்ட்டு, இதுதான் ஹேக்கர் அமௌண்ட்டு. அடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா பேனால் அடிக்கிறது. அடுத்தது வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் பார்க்க நல்லா இருக்குது தான் யூஸ் பண்ணணும். லாபிக்கு கொண்டு போகிறதே இல்லை நான் எதுவுமே. அந்த செலக்டடாக உள்ள அந்த 8 மட்டும் தான் கொண்டு போயிட்டுருக்கேன். இது கோப்ரா. இது என்ன ஸ்கேர் வந்து இது யூஓ ஸ்கேரு டாப் பண்ணது. மணி ஹெஸ்ட்டு, இது கம்பி சுற்றுறது, அது பணம் போட்டு ஸ்பீடாக எல்லாத்தையும் இது பண்ண. வாய்ஸ் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கேன், நான் ஸ்பீடாக வந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். வாய்ஸ் கொடுக்குறதுக்காக டைமே இல்லை, நான் டக்குன்னு வீடியோ எடுக்கணும். இந்த மட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்து இப்போ வந்து வெறுப்பேற்றுறதுக்கு, இது முதல்ல கழுத்து இருக்கிறது சிரிக்கிறது, இப்போ இதான் வெறுப்பேற்றுறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து CR7 எல்லாருக்கும் ஃபேமஸாக உள்ளது. இதுவும் CR7. இது டான்ஸிங் அமௌண்ட்டு, இது வந்து சும்மா அப்படி பழிச்சு காட்டுறது, இது கையை சுற்றுறது, இது டான்ஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஃபெமிலியர் தான். இப்போ எல்லா ஐடியிலையும் இருக்க அமௌண்ட் தான், இது எல்லாத்தையும் இருக்கும். என்கிட்டமே அந்த பழைய ஐடியில் இந்த மாதிரி அமௌண்ட் தான் இருந்துச்சு. இப்போ தான் இந்த ஐடியிலாம் நிறைய அமௌண்ட் வந்துருச்சு. அவ்வளோ கைஸ், இந்த இதில் வந்து 72 அமௌண்ட்டும் காட்டியாச்சு ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுக்கப்புறம் பேக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இருந்தாலும் வந்து காட்டணுமே ஐடி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இதில் லைட்டாக காட்டுறேன், இதை பார்த்துக்குங்க. இதில் அவ்வளோ எல்லார்ட்டையுமே இருக்குது தான், எல்லாம் ஃப்ரீயாக நிறைய இது கொடுத்துட்டானுங்க. பேக்கெலாம் இது ஒன்றுமே இப்போ யாருமே இல்லை, பேக் வந்து ஹைட் பண்ணிட்டு தான் போகிறோம். வந்து மாதிரிலாம் இல்லை, முதல்ல அந்த ட்ராகன் பேக்கு நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு, இப்போ ஹைட் பண்ணிட்டு போகிறோம். இது வந்து ஸ்கேட் போர்டு எல்லாமே ஒர்த்து தான். பட் வந்து இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்ம வந்து கன்று தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, வந்து கன்று காட்டணும் தான் இருக்கேன். மற்றபடி இது எல்லாருமே யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அவ்வளோ. வந்து லாஸ்ட்டாவில் வந்து இது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இறங்குறதுக்கு வந்து எனக்கு கடுப்பாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவும் இந்த இதுவும் நான் நார்மலாக எடுத்து தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. பேராஷூட்டு இது பேக்கு இது ஒர்த்து இல்லை. சரி வாங்க, நம்ம வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டாக வந்து கன்னுக்கு போயிடுவோம். கன்று பார்த்தா நம்மள்கிட்ட வந்து ஈவோ கன்று வந்து 10 இருக்குது, அது வந்து 5 வந்து மேக்ஸு. இது பார்த்திங்கன்னா அந்த ஈவோ மட்டும் தான் நம்மள்கிட்ட ஒர்த்தாகவும் இருக்கும், மற்ற எந்த ஸ்கின்னுமே ஒர்த்து அவ்வளோவா இல்லை. ஒர்த்து தான், ஆனால் நான் அந்த ஈவோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். M4A1 பார்த்திங்கன்னா இல்லை 4th லெவல் ஈவோ இருக்குது. அடுத்து வந்து AK, இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. ட்ராகோ AK இது வந்து நான் மேக்ஸ் பண்ணிட்டேன், நான் மேக்ஸ் பண்ணால் தான் ஒர்த்து. அந்த எமௌண்ட்டுக்காகவும் அதோட அடிக்காகவும் தான் வெறித்தனமாக அடிக்குது, சொல்லவே முடியல அந்தளவுக்கு. மற்ற எந்த ஸ்கின்னு யூஸ் பண்ணுறதில்ல. M4A1 இது எல்லாருமே இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கன்னுனாலே டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் ஒர்த்து. இங்கே பாருங்கள், ஸ்கேர் நார்மலாக ஸ்கேரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, இதில் வந்து ஈவோ ஸ்கேரு, அதுவும் மேக்ஸில் வேறு இருக்குது. அடி ஒன்றும் பிரித்து எடுக்குது வெறித்தனமாக. அடுத்து வந்து க்ரோஸா, இது பார்த்திங்கன்னா ஓல்டு பிளேயர் எல்லாருக்குமே பிடிக்கும். விண்டர்லேண்டு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஒருத்தான கன்று. இந்த ஈவோலாம் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த ஈவோவும் பார்த்திங்கன்னா அதே பவர் தான், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்.
எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேமேஜ் மட்டும் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. உங்கள்கிட்ட இந்த கன்று இருந்தாலே போதும், ஈவோவே தேவையில்லை, அந்தளவுக்கு அடிச்சுன்னு இருக்குது. அடுத்த ஃபேமஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதில் எந்த ஸ்கின் என்ன இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஈவோலாம் எனக்கு பிடிக்காது. அடுத்தது எக்ஸாமேட் வெறித்தனமான இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எல்லாருக்குமே பிடிச்சது. இது வந்து இன்குபேட்ரு ஈவோ எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்கும். இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, ஆனால் மாஸ் காட்டுது. அடுத்து ஏஎனை நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நல்லா ஏஎன் வந்து டக்குன்னு ஷார்ட் ரேஞ்சில் வந்து ஹெட் விழுவோம். அதை நம்பி வந்து நம்ம கன்னாக யூஸ் பண்ணி விளாட முடியாது. எப்போயாச்சும் டக்குன்னு கன் இல்லாத நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆகு, இப்போ ஆகுலாம் மாஸ் காட்டுது. மொட்டான இந்த டபுள் ரேட் ஆஃபர் ஸ்கின் நம்மள்ட்ட இல்லை. அந்த ஸ்கின்லாம் இருந்துச்சுன்னா வெறித்தனமாக விளாட்லாம். அந்த டபுள் ரேட் ஆஃபர் வந்து இப்போ ஆகுக்கு பவர் ஏற்றினதுனால ஒரு ஸ்கேர் லெவலுக்கு அடிக்குது ஆகு. அதுவும் சிப்பு லெவல்லாம் கொடுத்துட்டானுங்க. இப்போ அடிக்கடிக்க சிப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏறுது. அடுத்த பேராஃபில்லு, இதுவும் அதிகமாக நான் பேராஃபில்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் மோஸ்ட்லி இந்த அழுத்திப்பிடி கன்று தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கன்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால் இதில் ஸ்கின்லாம் நான் அவ்வளோ கேர் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச கன்று எல்லாம் அழுத்திப்பிடி கன்று எல்லாத்துக்குமே ஸ்கின்னு பயங்கரமாக இருக்குது. ஏகேவுக்கு, ஸ்கேருக்கு, எக்ஸமேட்டுக்கு இது எல்லாமே பயங்கரமான ஸ்கின் இருக்கிறதுனால நான் அதிகமாக எதிர்பார்க்கல. அடுத்து வந்து இந்த மாதிரி கன்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அதனால் இதை அப்படியே காமிச்சிடுறேன். நிறைய பேர் நான் ஒன் டாப் கன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த M60 தான் இப்போ வெறித்தனை காட்டுது 3 சிப்பு. அதுலேயும் முரட்டான ஸ்கின் வேறு இருக்குது. இந்த ஸ்கின்னை பார்க்கவும் வெறித்தனமாக இருக்குது. பவரும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்று. இந்த M60 வந்து இந்த நெருப்பு இது ரொம்ப பிடிக்கும். அது நமக்கு எப்படியும் அமைஞ்சிருச்சு. ஓகே, லாங் கன் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஷார்ட் ரேஞ்ச் கன்று பார்ப்போம். UMPக்கு வந்து எல்லாருமே இருக்கும் இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வெறித்தனமான கன்று. அடுத்து MP5ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஈவோ கன்று இருக்குது. நான் அதை கூட எக்யூப் பண்ணாமல் இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எக்யூப் பண்ணியிருக்கேன். வெறித்தனமாக அடிக்கும். ஆர்மெண்ட் பெனிட்ரேஷன் வேறு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் எனக்கு டபுள் டேமேஜோட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் எல்லா கனுக்குமே ஒர்த்து. ஸோ வந்து டபுள் டேமேஜ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் யூஸ் பண்ணுங்க, அதான் ஒர்த்தாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஃபேவரட் MP40 ஒர்த்தான கன்று. ஸ்கின் எல்லாத்தையுமே ஒர்த்து தான். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்த்தான ஸ்கின்னு வேறு இருக்குது. அதில் 3 ஸ்கின் நமக்கு ஒர்த்து. பன்னி இருக்குது, அடுத்து வந்து ஈவோ இருக்குது, அடுத்து நமக்கு எல்லாத்தையும் வச்சுருந்தா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. அடுத்து வந்து P90மே ஒரு சூப்பரான கன்று. 60 புல்லட்டு ரீலோட் பண்ணாமல் அடிச்சிட்டே இருக்கலாம். அடுத்து தாம்சனு, இதுலேயே நம்மள்கிட்ட வந்து ஈவோ இருக்குது, ஆனால் 3 லெவல் தான் போட்டிருக்கேன். இன்னும் மேக்ஸ் பண்ணணும். மேக்ஸ் பண்ணால் சரியான ஒருத்தர்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வந்துடும். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரே அந்த அளவுக்கு அடிக்குது. அது வெக்டரு, அப்புறம் மேக்டனு, இதெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ண மாட்டேன், சில பேர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பைசனு, இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து பவர் குறைச்சிட்டாங்க, ஆனால் போன அப்டேட்டில் வந்து வெறித்தனமான அடிச்சிச்சு. இதில் நமக்கு ஸ்கின் வேறு இருந்துச்சு. அடுத்து வந்து ஷார்ட் ரேஞ்ச் கன்னில் ஷார்ட் கன்று பார்த்தீங்கன்னா வெறித்தனமான M10 இருக்குது நம்மள்ட்ட. ஈவோலே ஒரு பெஸ்ட் ஈவோ 2 ஈவோ இருக்குது நம்மள்ட்ட. அதில் வந்து அந்த பெஸ்ட் ஈவோனால அதை டாப் பண்ணிட்டேன். இந்த ஈவோவும் பெஸ்ட்டு, பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதுக்கப்புறம் ஈவோவில் எனக்கு கவலைப்படாதீங்க, ஓல்டு பிளேயர் நிறைய பேர் இதை வச்சுருப்பாங்க. அதே பவர் தான் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். இன்னொரு ப்ரோ பிளேயர் கன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். இதில் M10 லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மரக்கட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சு. இதோட பவர் என்ன, ரேஞ்சு தான் டபுள், ஆனால் அது பார்த்திங்கன்னா சரியான ஒன் டாப் கன்று. இந்த டபுள் ரேஞ்ச் இருந்துச்சுனாவே சரியான ஒன் டாப் கன்று இந்த ஷார்ட் கன்னில். ஸோ நிறைய பேர் வந்து ஒன் டாப் கண்டே இந்த கன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நானுமே இந்த கன் தான் ஸ்கின், மற்ற ஸ்கின் மொக்கையாக இருக்கும். டக்குன்னு இந்த டபுள் ரேஞ்ச் யூஸ் பண்ணி பார்த்தா ஒன் டாப் வெறித்தனமாக இருந்துச்சு. அப்போலாம் ஒன் டாப்க்காகவே இந்த கன்லாம் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பேரில் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் மேக்ஸ் பண்ணியிருக்கு. இது எனக்கு பிடிக்கவே இந்த ஸ்கின்னு. ஏன்னா நான் அடித்து பார்த்தது வரையும் எனக்கு அது ஒர்த்தாகவே இல்லை, ஏன்னு தெரில. இல்லை டபுள் பேரலுக்கு வந்து பவர் கம்மி பண்ணதுனால அப்படி இருக்கா, இல்லை அந்த ஸ்கின்னு எனக்கு சரியாக யூஸ் பண்ண தெரியலையான்னு தெரில. டபுள் ரேஞ்சு இது ஒன் டாப் பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் இதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு 4 ஸ்கின் இருக்குது. அதில் வந்து 3 கொஞ்சம் ஒர்த்தான ஸ்கின்னு. இது வந்து இது மேக்ஸ் 7. ஆமாம், மேக்ஸ் 7. இது அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன். சார்ஜ் பெஸ்ட்டு எனக்கு யூஸ் பண்ணவே வராது. இதுக்குமே 2 ஸ்கின் 3 ஸ்கின்ட்ட கிடக்கு. அது ட்ரோகனை வந்து ஸ்கின்னே தேவையில்லை, ஸ்கின்னு கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ வந்து ட்ரோகனை நான் டச் பண்ணவே மாட்டேன். ட்ரோகனை ஒரு கன்னாவே நான் மதிக்கலை. நல்ல வேலை இதுக்கு பவர் கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து ஏடபிள்யூஎம்க்கு வந்து நம்ம ஒரு 4 ஸ்கின் இருக்குது. அதில் வந்து இந்த ஒன்று ஒருத்தையான என்கிட்ட இந்த டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின்னு தான் இல்லை. பழைய ஐடியில் இருந்துச்சு, இதில் இல்லை, அதான் மிஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து ஸ்னைப்பர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி அழுத்தி பிடிக்கணும் தான். ஸோ வந்து என்னென்ன ஸ்கின் இருக்குன்னு மட்டும் அப்படியே லைட்டாக காட்டுறேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க. இது M2 ஹில் ஸ்னைப்பரு, அது VS இன்னும் புதுசாக ஏதோ விட்ருக்கானுங்க. பிஸ்டலுக்கெலாம் எந்த ஸ்கின்னு இருந்தானே இல்லாட்டி என்ன அந்த மாதிரி தான் இருக்குது. ஈகிளுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, அது ஒர்த்து. உண்மையிலே ஈகிளை பொறுத்தவரைக்கும் ரேஞ்சு ஒர்த்து தான். அடுத்து பேனு அப்படியே தள்ளிட்டே போகிறேன் பாருங்கள். பேன்லேயும் எத்தனை ஸ்கின், 21 ஸ்கின்ட்ட இருக்குது. எல்லாமே சூப்பர் ஸ்கின் தான், எல்லாமே ஒர்த்து தான். ஆனால் என்ன வச்சு என்ன பண்ணுறது, நமக்கு பேன்லாம் முக்கியம் இல்லை, கன்று தான் நமக்கு முக்கியம். ஸோ வந்து பேனு சும்மா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்குங்க. அடுத்து இந்த பராங்கில் இந்த ஒரு பராங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதில் ஒரு எமௌண்ட், இந்த லாபிக்கு ஒரு எமௌண்ட் இருக்கும், அது என்கிட்ட இல்லை. லாபி வந்து எமௌண்ட் சொல்ல முடியாது, அது ஒரு அனிமேஷனு, அது என்கிட்ட இல்லை. ஆனால் அந்த பராங்க்கும் கட்டானாவுக்கும் மட்டும் அந்த ஈவெண்ட்டில் வந்த ஸ்கின் இருக்குது. அந்த ஈவெண்ட்டில் உள்ள அந்த இது மட்டும் எடுக்காமல் இருந்திருக்கு, இந்த ஐடி காரன் வந்து எடுக்காமல் இருந்துட்டான். ஸோ வந்து நமக்கு அது மட்டும் மிஸ் பண்ணுறேன். இந்த கட்டானா இதுவும் ஒருத்தான கட்டானா, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கவே வெறித்தனமாக இருக்குது. மற்ற எதுவுமே டவுன்லோட் பண்ணல, ஆனால் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த ஐடியில். இந்த ஐடி வந்து நான் சொல்கிறேன், எனக்கு கடைசியில் சொல்கிறேன், இந்த ஐடி வந்து நான் ஒரு 20K வாங்கினேன். உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், 20K ஒர்த்தா இல்லை வந்து ஐடி வந்து நீங்கள் இதாக இருந்தால் வாங்குறதா இருந்தால் இல்லை விற்கிறதா இருந்தால் இந்த ஐடிக்கு எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ ப்ரைஸ்க்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நேடு எதுவும் டவுன் பண்ணாமல் இருக்கேன், கீழே இருக்க பார்த்துக்கங்க, டிசைனை மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்தது க்ளோவால் 21 க்ளோவால் வச்சுருக்கான், மனசாட்சியே இல்லாமல். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்த்து, எதுவுமே சும்மா சாதாவாக இல்லை, எல்லாமே ஒருத்தான க்ளோவால். இதுதான் நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கி கொஞ்ச நாள் க்ளோவில் பார்க்கவே இல்லை, ஆல்ரெடி இந்த எக்யூப்பாக இருந்துச்சு, அதுவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, எக்யூப்பில் இருந்துச்சு, அதனால் சூப்பர் க்ளோவால் இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா உள்ளே போய் பார்த்தேன், 21 க்ளோவால், 21மே வெறித்தனமாக இருக்குது. எதுவுமே குறை சொல்ல முடியல. ஒரு 4-5 இது நார்மலாக எல்லார்ட்டையும் இருக்கதா இருந்தாலுமே மற்ற எல்லாமே ரேராக இருக்குது, நானே பார்க்காததெல்லாம் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. M79 வந்து ஒரு ஸ்கின் இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்படியே இந்த வீடியோவில் இன்னும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாராச்சும் நம்ம கூட ப்ளே பண்ணணும்னா உங்கள் யூஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கில்டுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணிவிட்டு கில்டில் ஜாயின் பண்ணுறேன், இல்லை நம்ம கூட ப்ளே பண்ணால் நான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். நான் நாள் போட்ட கிராண்ட் மாஸ்டர் கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து இந்த யூனிஃபார் எல்லாமே மாஸ்டர் லாபி, கிராண்ட் மாஸ்டர் லாபியில் போட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டை பாருங்கள் 6671. இந்த கிராண்ட் மாஸ்டரில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம ஈஸியாக புஷ் பண்ணிடலாம். அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க.